Samsung வந்து Galaxy M15 5G அப்படிங்கிற ஒரு entry level budget centric ஸ்மார்ட்போனை இந்தியாவில் லான்ச் பண்ணிருக்காங்க. Samsung ஓட அந்த Galaxy M15ல என்ன விஷயங்கள் தராங்க அப்படிங்கறது டீடைலாக இந்த வீடியோல பேசலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு டிஸ்ப்ளேல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த போன்ல ஒரு 6.5 இன்ச்க்கான Full HD Plus ரெசல்யூஷன் உள்ள Infinity V AMOLED டிஸ்ப்ளே கொடுக்கறாங்க. அதாவது நமக்கு வந்து ஒரு வாட்டர் அப் நாட்ச் டிஸ்ப்ளேயாக வருது. இந்த டிஸ்ப்ளேக்கு 90 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. மத்தபடியா HDR10 மாதிரியான எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது. டிஸ்ப்ளேக்கு பெரிய லெவல்ல எந்த விதமான ப்ரொடக்ஷனும் கொடுத்த மாதிரி தெரியல. சோ டிஸ்ப்ளே வந்து ஓரளவு ஆவரேஜான டிஸ்ப்ளே தான் கொடுத்திருக்காங்க. அடுத்தபடியா பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த போன்ல நமக்கு MediaTek Dimensity-யோட 6100 Plus அப்படிங்கற 6 nm ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. கிராபிக்ஸ்க்காக ARM Mali G57 MC2 அப்படிங்கற GPU கொடுக்கறாங்க. இந்த ப்ராசஸர் ரேங்கிங் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படி பார்க்கும்போது 79 ரேங்க் கிடைக்குது. அதாவது 39 மார்க் 100க்கு எடுக்குது. இது C கிரேட் ப்ராசஸர் தராங்க. சோ பேசிக்கா இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கனா ஆப்ஸ் ரன் பண்றதுல பிரச்சனை இருக்காது. மல்டி டாஸ்கிங் ஓரளவு பண்ணலாம். கேம்ஸ் அப்படி பார்க்கும்போது என்ட்ரி லெவல் கேம்ஸ், மிட் செட்டிங் கேம்ஸ் விளையாடலாம். ஹெவியான கேம்ஸ்க்கு அந்த அளவுக்கு செட் ஆகாது. RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பத்தி இந்த ஃபோன் ரெண்டு டிஃபரண்டான கான்ஃபிகரேஷன் வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதன்படி பார்க்கும்போது 4GB RAM with 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 6GB RAM with 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ரெண்டு வெர்ஷன்ல வருது. RAM வெர்ஷன் LPDDR4 பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் வந்து UFS 2.2 ஆக இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. சோ ஸ்டோரேஜ் வெர்ஷன் கம்பெனி ஆஃபிஷியலா மென்ஷன் பண்ணல. சோ இந்த வெர்ஷன் தான் இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கலாம். மேலும் இந்த ஃபோனுக்கு மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட்டும் இருக்கு. 1TB வரை எக்ஸ்டெண்டர் பண்ணலாம். இது ஹைபிரிட் சிம் செட் தராங்க. ஆனா ரெண்டு சிம் கார்டு அப்படி இல்ல ஒரு சிம் ஒரு மைக்ரோ SD கார்டு ஃபோன் அட் டைம் யூஸ் பண்ணலாம். ஃபோனோட OS பத்தி பேசலாம். இந்த ஃபோன் வந்து Android 14 OSல 1UI யோட 6.1 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. இந்த ஃபோனுக்கு 4 வருடத்துக்கான OS அப்டேட்ஸும் 5 வருடத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸும் தருவாங்க சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அடுத்தபடியா ஃபோனோட பேக் சைடுல கேமராஸ் பத்தி பார்க்கலாம். முதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான ரீட் ஃபேசிங் கேமரா. இது f1.8 அபர்ச்சர்ல வருது. ஆப்டிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இந்த ஃபோன்ல கொடுக்கற. இரண்டாவதாக ஒரு 5 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார் கொடுக்கறாங்க. இது f2.2 அபர்ச்சர் தராங்க. மூணாவதாக 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார் தராங்க. இது f2.4 அபர்ச்சர்ல வருது. சோ இதான் ஃபோனோட பேக் சைடுல கேமராஸ். மத்தபடியா செல்ஃபிக்காக 13 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f2.0 அபர்ச்சர்ல தராங்க. மேலும் இது ஒரு AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருந்தாலும் நமக்கு வந்து இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் இந்த ஃபோன்ல கொடுக்கல. அதுபோல சைடு மவுண்டட் ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் தான் தராங்க. அதாவது பவர் பட்டன்ல நமக்கு ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கு. ஆடியோஸ் பொறுத்தவரை நமக்கு வந்து 3.5 ஆடியோ சப்போர்ட் தராங்க. இது போல சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இருக்கு. நமக்கு வந்து டால்பி அட்மாஸ் மாதிரி எந்த ஒரு சப்போர்ட்டும் கொடுக்கல. ஃபோனோட வெயிட் 217 கிராம் வருது. அடுத்ததா நெட்வொர்க்ஸ் பத்தி பேசலாம். இந்த ஃபோனுக்கு 5G கான SMS சப்போர்ட், Dual 4G VoLTE, Dual Band Wi-Fi, Bluetooth 5.3 மாதிரியான விஷயங்கள் தராங்க. NFC இந்த ஃபோன்ல கிடையாது. பேட்டரிஸ் பத்தி பேசலாம். இந்த ஃபோன்ல ஒரு பெரிய 6000 mAh பேட்டரி கொடுக்கறாங்க. இது சார்ஜ் பண்றதுக்கு 25 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. சோ சார்ஜ் ஆகிறதுக்கு எப்படியும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிடும். காரணம் 6000 mAh பேட்டரியை வந்து 25 வாட் வச்சு அவ்வளவு வேகமா சார்ஜ் பண்ண முடியும். மத்தபடியா சார்ஜர் பாக்ஸ்லயே தருவாங்க. சோ எதிர்பார்க்கப்படுது அட்வர்டைஸ்மென்ட் வச்சு பார்க்கும்போது. அதாவது மெக்சிகோல லான்ச் ஆகும்போது சார்ஜர் வந்து பாக்ஸ்ல இருக்கு. இந்தியால வரும்போது இருக்கா இல்லையான்னு தெரியல. கடைசியா இந்த ஃபோனோட விலை அப்படின்னு பார்க்கும்போது இப்போதைக்கு வந்து பிரைஸ் வந்து லீக் ஆயிருக்கு. அதன்படி பார்க்கும்போது 4GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை 13499க்கும் அதே 6GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை 14999 அப்படிங்கிற பிரைசிங்ல லான்ச் பண்ணிருக்காங்க. சோ ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது Samsung இந்த ஃபோனை ஓரளவு டீசென்ட்டான பிரைசிங் லான்ச் பண்ணிருக்காங்க. ரொம்ப ஒன்றும் குறை சொல்ற மாதிரி இல்ல. சோ இந்த Galaxy M15 வந்து ஓரளவு நல்ல பிரைசிங்ல தான் லான்ச் பண்ணிருக்காங்க. மேலும் இதே ஃபோன் கூட வந்து Galaxy M55 அப்படிங்கிற இன்னொரு ஃபோனை வந்து லான்ச் பண்றதா இருக்காங்க. சோ அந்த ஃபோனை பத்தின வீடியோ இருக்கு நம்ம சேனல்ல போட்டோம். ஒருவேளை அந்த ஃபோனை பத்தி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ஃபோனோட லிங்க்ஸ் வந்து மேல கார்ட்ல கொடுக்கறேன், செக் பண்ணி பாருங்க. சோ நீங்க இந்த Galaxy-யோட M15 5G பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது கீழ கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்றொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.